இந்த கேட்ராக்ட் இன்னைக்கு நிமிஷமா நீங்க சரி பண்ணி அதை இது பண்ணிட முடியும். இது பரம்பரையா வருதா? இல்ல எல்லாருக்குமே எந்த வயசுல வரும்? ஒன்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுமா? அது நம்ம கேட்ராக்ட்னு சொல்கிறது வந்து நம்ம எல்லார் கண்லேயுமே ஒரு கிளியர் லென்ஸ் உண்டு. எப்படி கேமராவில் ஒரு கிளியர் லென்ஸ் இருக்கும் இல்லையா? வீடியோ கேமராவாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டாட்டிக் கேமராவாக இருக்கலாம். லென்ஸ் இல்லாமல் கேமரா இருக்காது. அதுமாதிரி கண்ணை வந்து ஒரு உயிர் உள்ள கேமரா. அது என்ன பண்ணுன்னா, அது உள்ள ஒரு லென்ஸ் உண்டு. அது வந்து எந்த பார்க்குறோமோ, எந்த பிம்பத்தை நம்ம பார்க்குறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெட்டினான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும், விழித்திரை. அங்கே அனுப்பிட்டு அங்கேருந்து மூளைக்கு அனுப்புவோம் அது. அதுதான் நம்மளோட கண்ணோட ஃபங்க்ஷன். இந்த லென்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு இப்போ 20s 30sல இருக்கிறோன்னா நம்மளுக்கு கிளியராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். எப்படி நம்ம கண்ணாடி கிளியராக இருக்கும் அந்த மாதிரி கிளியராக இருக்கும். ஆனால் எப்படி நம்ம தலைமுடி நரைச்சிருது இல்லையா? ஒரு 40 வயசு 50 வயசில் லேசாக அந்த கருப்பு முடி வந்து கிரேயாக ஆரம்பிக்கிறதுல, அதே மாதிரி இந்த லென்ஸும் கிளியராக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து இந்த கிரே கலர் இல்லைன்னா வெள்ளை கலர் இல்லைன்னா லேசாக ப்ரௌன் கலர் மாதிரி கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதுதான் கேட்ராக்ட். கேட்ராக்ட்ன்றது ஒரு புதுசாக ஒன்று வளருதில்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு புது டிஷ்யூ, ஒரு புது மெம்ப்ரெயின் கண்ணுக்குள்ளே வளருதுன்னு. அது கிடையாது. கேட்ராக்ட்ங்கிறது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற நார்மல் கண்ணாடி போல் இருக்கிற லென்ஸ் வந்து அந்த கண்ணாடி தன்மையை இழந்து அது கொஞ்சம் கிரேயாகவும் ஒரு ப்ரௌனாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் ஆயிடுச்சுன்னா அதுதான் கேட்ராக்ட். ஸோ நம்ம அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷனில் நம்ம அந்த ஃபுல் கேட்ராக்டும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு உள்ள ஒரு இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ்னு ஒரு கிளியர் லென்ஸை உள்ளே வைப்போம். அவங்களுக்கு கண்ணு பார்வை நல்லா தெரியும். ஆனால் அது வந்து ஆங்கர் பண்ணுறது ஒரு சின்ன கேப்சியூல்னு ஒரு ஒரிஜினல் லென்ஸ்லேருந்து ஒரு பார்ட், அது போஸ்டீரியர் கேப்சியூல்னு அது இருக்கணும். அது மேலே தான் நாங்கள் வைப்போம் அந்த இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸை. அது வைக்காட்டா உள்ள கண்ணுக்குள்ளே விழுந்துடும் அது. ஸோ அந்த போஸ்டீரியர் கேப்சூல் வந்து உயிருள்ள மெம்ப்ரெயின். அது ஒரிஜினல் லென்ஸில் இருக்கிற ஒரு பார்ட். அது பின்னாடி இருக்கிற போஸ்டீரியர்னால் பின்னாடி, கேப்சூல்னால் அது பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் லென்ஸ். அது வைக்கணும். எல்லோரும் அது வச்சா தான் அது மேலே நம்ம அந்த இன்ட்ராகுலர் லென்ஸை வைக்க முடியும். அது என்ன ஆகும்னா, அது உயிருள்ள மெம்ப்ரெயினாக இருக்கிறனால, டிஷ்யூவாக இருக்கிறனால அது கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 வருஷத்தில் அது கிறிஸ்டல் கிளியராக இல்லாமல் லேசாக அது கிரேவாக மாறுற வாய்ப்பு உண்டு. அது புதுசாக கேட்ராக்ட்லாம் ஃபார்ம் ஆகலை. ஏற்கனவே நாங்கள் நம்ம விட்டு வைக்கணும். எல்லா சர்ஜன்ஸும் அது உள்ளே வைப்போம். அது மேலே தான் நம்ம இன்ட்ராகுலர் லென்ஸை வைப்போம். அது சிலருக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிரே கலரில் ஆகிடலாம். சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஒரு 2-3 வருஷத்துலேயே ஆகலாம். சிலருக்கு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஆகலாம். ஆனால் எல்லாருமே அது கொஞ்சம் கிரே ஆகிடும். அப்போது ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். அது ஆப்ரேஷன் தியேட்டருக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஒரு யாக் லேசர்னு ஒரு ஸ்பெஷல் லேசர் இதுக்குன்னு இருக்குது. அது வந்து அந்த சின்ன ஓப்பனிங் வந்து அதில் பண்ணிட்டேனாக்கா திருப்பி வந்து பழையபடி பார்வை அவங்களுக்கு தெரியும். இது நேச்சுரலாக நடக்கிறது தான். அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.